ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்ம தங்கமயில் ரோடோடு அலைவாங்க போல் வேலை தேடி. ஸோ தங்கமயில் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே தெருவா ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தெருவா ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க போல், பிகாஸ் அவங்க வாயால் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து நம்ம மீனா அண்ட் ராஜுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் நகை விஷயத்தில் கேட்ட மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல. ஒரு பொய் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேடி தான் வந்து சும்மா ரோடோடு அலைவாங்க போல். வேலை தேடுங்கிற பேரில் சும்மா அலைகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரோடோடு அலைகிறேன். ஸோ வேலை படித்தவங்களுக்கே இங்கே வேலை கிடைக்கலையா, படிக்காத எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க புலம்பி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ அப்கமிங் வந்து தங்கமயோட ஒரு பரிதாபங்கள்லாம் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம ஆகாஷ் இருக்காங்க இல்லையா, ஆகாஷ் பிரேம்குமார் கதிர், அவங்க ரொம்ப க்யூட்டான ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அண்ணா ஆதர்ஷ் காலேஜுக்கு வந்து கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ அங்கே அவருக்கு ஒரு மொமெண்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக வந்து அவர் கூட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தங்கமேலாம் வெளியே வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அவங்க ஸ்டார்டிங் கேரக்டர்லாம் கொடுத்தப்போ. ஆனால் அவங்க இப்போ நார்மலாக பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த அவங்க சொன்ன பொய்கள் மட்டும் தான் அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்காங்க இல்லையா சுகன்யா, அம்மா வேறு லெவல் நெகட்டிவ் ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க. அவங்க நெகட்டிவ் ரோல் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் ரீலில். அது வந்து நல்ல பாண்டியன் ஃபேமிலிக்கு அவங்க நல்லவங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கே கேட்டவங்க மாதிரி பாவங்க. அந்த அப்பாவி மனுஷனுக்கு இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கதைகள் இதுக்கு தான் போக போகுது. ஸோ இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் அரசி குமரனை சேர்த்துக்கிறது கூட இவங்களாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது லைட்டாக. பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.